என்னை மன்னியுங்கள் தாயே. அசுரர்கள் எங்கள் பக்தியை அவமதித்து விட்டார்கள். இன்று சிவபக்தர்கள் அனைவரும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய அசுரலோகம் செல்வார்கள். அசுரலோகம் செல்வார்கள். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நந்தி, நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். நந்தி, பௌமா, இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு ஒலியின் திசை அறிந்தே யுத்தம் புரிந்தாக வேண்டும். 4 புலன்களை மட்டுமே பிரயோகிக்க வேண்டும். இந்த கலையே யுத்த பூமியில் உனக்கு மிகவும் பயனுள்ளதாய் அமையப் போகிறது. நந்தே, என்னவாயிற்று? அந்தகாசுரன் மீது அச்சம் கொண்டு வர அஞ்சுகிறாயா அல்லது சிவன் மீதான பக்தி மறைந்து விட்டதா? உங்கள் மகாதேவர் இங்கு வறண்ட நிலையில் வாடுகிறார். அபிஷேகம் செய்யப்படாமல் புழுதியால் மூடப்பட்டிருக்கிறார். அசுரலோகத்தின் அக்னி அவரை வாட்டுகிறது. ஆனால் நீ என் மீது கொண்டுள்ள அச்சத்தால் அபிஷேகம் செய்ய மறுப்பதா? அசுரகுரு, நான் தங்களிடம் என்ன கூறினேன்? இது பக்தி அல்ல, பக்தி என்ற பெயரில் காட்டும் பாசாங்கு. தாங்கள் அவர்கள் பாசாங்கை பக்தி என்று கூறிவிட்டீர்கள், அன்பு என்று கூறினீர்கள். உண்மையான அன்பும் பக்தியும் இருந்திருந்தால் இந்நேரம் இங்கு வந்திருக்க மாட்டார்களா? சிவபக்தர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வந்துவிட்டோம். यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ॐ त्र्यम्बकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात् ॐ स्वः भुवः भुः ॐ सः जुः இறுதியில் வந்து விட்டீர்களா? நான் நினைத்தது சரிதான். அந்த மகாதேவரை போல் பக்தர்களும் அப்பாவிகள்தான். எனது மாய வலையில் மாட்டிக்கொள்வதற்கு படைசூழ வருவீர்களா? அந்தகாசுரா, அந்தகாசுரா, நீ மகாதேவரை புரிந்து கொள்ளவும் இல்லை, சிவபக்தர்களையும் புரிந்து கொள்ளவில்லை. மகாதேவரின் ஒரு கண் பார்வைக்காக நாங்கள் கோடி முறை பார்வையை இழக்க தயார். அதோடு நீ என்ன கூறினாய்? நாங்கள் பார்வையை இழப்பதற்கு அஞ்சுகிறோம் என்றார்.